ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம ஜிகோக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆமாம், என்னடா புதுசாக ஹெப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒன் ஷாட் போடுறாளேன்னு நினைப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜெனி குட்டிக்கு பர்த்டே. அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஜெனி எஃப்எஃப்லாம் போடுறாங்க இல்லையா, ஜிகோக்கோட எஃப்எஃப்லாம். அவள் தான், அவளுக்கு பர்த்டே. அவள் பர்த்டேக்கு ஒன் ஷாட் போடாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? போட்டு தானே ஆகணும். ஓகேடா, அவளுக்காக தான் இந்த ஒன் ஷாட். ஓகேங்களா, அவளுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜெனிமா. ஐ எம் சாரி, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். உன்னோட பர்த்டேக்கு நான் நேரில் வருவேன், நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். பட் ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை. உனக்கே தெரியும், நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அங்கே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு தெரியும்ல. நான் ட்ராவல் பண்ணால் 15 hours கிட்ட ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, உன்கிட்ட வர முடியாத தூரத்தில் இருக்கேன். ஸோ அதனால் மட்டும்தான் கிருத்தியால் உன்னை பார்க்க வர முடியல. பட் ஆனால் கிருத்தி ரிட்டன் சென்னைக்கு வந்தால் கன்ஃபார்ம் உன்னை வந்து மீட் பண்ணுவேன். ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் பண்ணுற ப்ராமிஸ். ஓகேவா? அப்புறம் அட்வான்ஸாகவே கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். பட் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலல்ல. நான் வரும்போது உனக்கு மறக்க முடியாத மாதிரி அவ்வளோ அழகாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? அது சர்ப்ரைஸ். அதை பற்றி நீ கேட்கக்கூடாது. இந்த வீடியோ கேட்டுட்டும் கேட்கக்கூடாது. ஓகேவா? ப்ராமிஸாக கேட்கக்கூடாது, சொல்லிட்டேன். ஓகே, என்னோட பர்த்டே இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? இந்த பர்த்டேக்கு அப்புறம் நீ ஒவ்வொன்றும் பண்ணுறப்ப, ஐ மீன் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அது எல்லாமே சக்ஸஸாக முடியணும். நான் உனக்காக ப்ரே பண்ணிப்பேன். ஓகேவா? இவ்வளோ இயர்ஸ் நீ நிறைய கஷ்டப்பட்ட, நிறைய அழுதுட்ட, ஏன் நிறைய இழந்துட்டு, நிறைய மிஸ் பண்ணி நிறைய பண்ணேன். ஏன் நானே உன்னை திட்டி 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 அது சொல்லிகிட்டே போகலாம் போல். எவ்வளோ திட்டு வாங்குற தெரியுமா என்கிட்ட? என்ன பண்ணுறது, எனக்கு டக்குன்னு கோவம் வருது, அதை நான் காட்டிடுறேன். என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜெனிமா. அதனால் மட்டும்தான். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. தப்புன்னு பட்டா தப்புன்னு சொல்லிவிடுவேன். தப்பு பண்ணுற ஜெனி, எனக்கு பிடிக்கல, இப்படி பண்ணாத அப்படி சொல்லிவிடுவேன். அது உனக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு புரியுது. பட் ஐ எம் சாரி. நான் எவ்வளவோ உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அந்த மாதிரி ஹர்ட்லாம் நான் எதுவுமே பண்ணதில்லை. வேர்ட்ஸால் இப்படி பண்ணாது ஜெனி, சும்மா சும்மா இப்படி பேசாது ஜெனி அப்படி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உனக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. இதுக்கப்புறம் உன்கிட்ட ஃபைட் பண்ணாமல், உன்னை ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? இந்த பர்த்டே என்னால் உன் கூட இருக்க முடியல. ஆனால் நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு உன் கூட தான் இருப்பேன். நைட் 12 o'clockலாம் உன் கூட சேர்ந்தா கேக் கட் பண்ணுவேன். ஓகேவா? நான் இதுக்கு ஷியோராக ப்ராமிஸ் பண்ணுவேன். ஓகே, கொரியாவில் இருந்தாலும் வந்துடுறேன், அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஓகேவா? சரி, ஓகே. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஜெனிமா, வார்த்தை வரமாட்டுது. ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. வேறு 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 எனக்கே பிடிக்காது இந்த வேறு, அப்புறம் தெரியாது, இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கே பிடிக்காது. பட் இன்றைக்கி நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், ஏன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் வேறு என்ன ஜெனி, இங்கே பாரு, நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுரு. அது வந்து ஏன் சொல்கிறேன்னா, அது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஓகேவா? உன்னால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்றது உனக்கு நல்லா திங்க் பண்ணால் உனக்கு புரியும். ஓகே, கரெக்டாக? இப்போ வந்து உன்னால் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். என் இடத்துல இருந்தால் நானும் உன்ன மாதிரி தான் இருந்திருப்பேன். இப்போ நான் ஒரு 23 ஏஜ் வந்தனால ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்ற மாதிரி. உனக்கும் போக போக தெரியும். இன்னும் ஒரு 2 years ஆகிடுச்சுன்னா உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாமே. ஸோ இதை பாரு, நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான். அந்த நல்லதில் பல கெட்ட விஷயம் நடக்கும், பல விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணும், பல விஷயம் அழ வைக்கும், பல விஷயம் வாழவே வேணான்னுலாம் தோணும். அதுக்காக மனசையும் தளர விடக்கூடாது, தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? என்னோடய பர்த்டே பிரின்சஸ் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்.
பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஹாப்பியாக சிரிக்கிறதுலாம் இல்லை. கன்ஃபார்ம் உன்னோட பர்த்டேக்கு 12 வரைக்கும் கடலை போட்டுட்டு தான் இருப்பேன் நான். என் பர்த்டேக்கு உன்னால் என்கிட்ட பேச முடியல, ஏன்னா அண்ணா சர்ப்ரைஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு எல்லோரும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியல. உனக்கே நான் மார்னிங் தான் ரிப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் உன் பர்த்டே அன்னைக்கு நான் நைட்டு 10 பேசிகிட்ருப்பேன். ஐ ப்ராமிஸ். இது கேட்குறப்ப உனக்கு தோணும், ஆமாம்ல அவள் பேசிகிட்டு இருந்தால அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதை போஸ்ட் ஆனவொடனே போய் பார்த்துட்டு வாடி அப்படின்ட்டு நான் தூங்க போயிடுவேன். சரியா? அப்புறம் தூங்கினதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சீரியஸாக சொல்லட்டுமா டியர்ஸ்? ஜெனி, உன்னோட பர்த்டேக்கு நான் ஸ்டோரியே யோசிக்கல ஜெனி, இப்போ வரைக்கும் யோசிக்கல. பேசிகிட்டே இருக்கேன்னா அங்கே இங்கே சுற்றி பார்க்குறேன். டெரஸில் தனியாக ஃபேனை போட்டு உட்காந்துட்ருக்கேன் தெரியுமா? அப்புறமா ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அழகாக உட்காந்துட்டு வியூஸை பார்த்துட்டு யோசிக்கிறேன். நேம் கூட யோசிக்கல இன்னும். ஒரு நிமிஷம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ உனக்கு யோசிக்காமல் என் மனசுலேருந்து வர ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். ஓகே? அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் உனக்கு அது பிடிக்கும் டியர்ஸ். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மளோட பிரின்சஸ்க்கு பர்த்டே இல்லையா? ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. ஜெனிமா, ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும். ஓகேவா? அழுகிறது, என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுரு. பண்ணுறவங்க 1000 பண்ணுவாங்க. அது உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அந்த பக்கம் போகாத. இதை நான் மோச்சிக்கும் சொல்லியிருக்கேன். ஐ மீன் ருபினா இருக்கால்ல, அவளுக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ அவகிட்ட பேசாமல் இருக்கலாம். பட் நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறது ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணாலும் சரி, ஃபேமிலி ஹர்ட் பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் பண்ணாலும் சரி, டியர்ஸ் அவங்க எல்லாருக்கும் தான். யார் ஹர்ட் பண்ணாலும் ஓகே, அவங்களுக்கு அது பிடிக்கல, இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, கரெக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா அதை பண்ணாமல் விட்டுருங்க. ஓகேவா? அந்த பக்கம் திரும்பாமல் கொஞ்ச நாள் இருங்களேன். உங்களை ஹர்ட் பண்ண பர்சனே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பேசுவாங்க. ஷியோர், கிருத்தியை நம்புங்க. கிருத்தி லைஃப்பில் நிறைய வாட்டி அப்படி நடந்திருக்கு. ஓகேவா? இந்த டைலாக்கே என் அண்ணா சொன்னதுப்பா, நான் வேறு எங்கே இருந்தோ சொல்ல, என் அண்ணாவோட டைலாக்கை உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஜெனியோட பர்த்டேவை நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். சாரி, இது நார்மல் ஒன்ஷாட் தான். ஐ மீன் இதில் ஆர்ட் ஸ்டாண்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. சீரியஸ்லி இருக்காது. ஓகேவா? இருக்காது மீன்ஸ் இருக்காது, அதுதான். ஆமாம், இருக்காது மீன்ஸ் இருக்காது தானே. நோ மீன்ஸ் நோ. நம்ம அஜித் சார் சொல்கிற மாதிரி தான். பொண்ணுங்க நோ சொன்னால் நோ தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் ஆர்ட் ஸ்டாண்ட் இருக்காது. பட் லவ் நிறைய இருக்கும். ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகிறேன்னான்னு தெரியாது, பட் லவ்வாக கொண்டு போகிறேன். ஓகே டியர்ஸ், ஜெனியோட பர்த்டே கிஃப்டான ஜீகுக்கோட ஒன்ஷாட்டை பார்க்க எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. வெயிட், நான் சொன்னேன்ல என்ன நான் நேம் கூட யோசிக்கலன்னு. பாருங்கள், 8 மினிட்ஸ் கிட்ட பேசிட்டேன், ஆனால் இன்னும் ஸ்டோரி நேமே யோசிக்கல. ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணி யோசிச்சுட்டு அப்படி நான் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணவா? வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் என் வாய்ஸு ஒரு மாதிரி இருக்குதுன்னு எனக்கே தெரியும். அது வேறு ஒரு ரீசனும் இல்லை. இந்த டைமில் மார்னிங் செம்ம வெயிலாக இருக்குது பெங்களூரில். அதே மாதிரி நைட் டைம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு நாங்கள் போயிருந்தோம் சர்ச்சுக்கு. போயிட்டு வரப்போ பனி. அந்த பனிலேயே நடந்து ஸ்ப்ரைட் ஜூஸ் வேறு வாங்கி குடிச்சிட்டேன். அது த்ரோட் லைட்டாக புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன். ஓகே, நான் ஸ்டோரி நேம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், ஜஸ்ட் 1 செகண்ட். கிருத்தி அப்படி போய் இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. இப்போ நான் கிருத்தி இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாய் டியர்ஸ், நான் வந்துட்டேன். ஓகே, ஸ்டோரி நேம் கண்டுபிடிச்சாச்சு. ஐ மீன் யோசிச்சாச்சு. ஓகேவா? இது நானா யோசிச்சு போடுறது தான். கண்கள் பேசும் காதல் கதை. இதுதான் நம்மளோட ஒன்ஷாட்டோட நேம். ஓகேவா? செம்மையாக கொண்டு போகலாமா? ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இன்ட்ரோ கொடுத்து விஷ் பண்ணி உங்கள்கிட்ட பேசி எல்லாமே சொல்லி 10 மினிட்ஸ் ஆகிருக்குமா? ஆயிடுச்சு. இங்கே எவ்வளோ நிமிஷம் போட போகிறேன்னு தெரில. 45 மினிட்ஸ் கிட்டே கொண்டு வந்துடுவேன். சாரிடா, ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது. மார்னிங் 8 o'clock போனால் நைட் 8 o'clock தான் வரேன். இப்போ தான் ஃப்ளாட்லேருந்து ஐ மீன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வீடு மாறி இருக்கேன். ஸோ இங்கே
ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ டெர்ரஸில் நான் மட்டும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சீரியஸ்லி இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா டிசம்பர்லேருந்து வரும்னு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து கண்டினியூஸாக வரும். நம்ம அடுத்தடுத்து நிறைய போகலாம். ஓகேவா? சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃப்எஃப்பும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுற எஃப்எஃப்பை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. டைம் ஆகிடுச்சு. 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா? மிஞ்சி போனால் 50 மினிட்ஸ். ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி நேம் ஞாபகம் இருக்கா? கண்கள் பேசும் காதல் கதை. ஓகே, போவோமா? ஜிமன், என்ன பண்ணுற? நான் சும்மா தான் இங்கே உட்காந்துட்டு சும்மா ஸ்டார்ஸை பார்த்துட்டு. டேய், சரியா இல்லையே, என்னென்னவோ சொல்கிற. அச்சோ அஞ்சன், இங்கே பாரு, ஸ்டார்ஸ்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டார் பக்கத்துலேயும் அவ்வளோ கேப்பு, ஒவ்வொரு ஸ்டார் பக்கத்துலேயும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன் ஒன்றும் பக்கத்தில் இருக்காதா? ஐ மீன் ஸ்டார்ஸ்குள்ளே ஹக்லாம் இருக்காதா என்ன? பாரா, சாருக்கு பெரிய பெரிய டவுட்லாம் வருது. என்ன ஜமீன், என்ன விஞ்ஞானி ஏதாவது ஆக போறியா என்ன ரொம்ப பெரிய டவுட்லாம் வருது? அப்படிலாம் இல்லை அஞ்சன், எனக்கு ஜஸ்ட்டு டவுட்டு, அவ்வளோதான். சரி, என்ன உன் ஆள் கிட்ட பேசினியா? அதை ஏன் நீ கேட்குற அப்படி சொல்லிட்டு நம்ம அஞ்சன் ஜமீன் பக்கத்தில், அதாவது ஜமீன் வந்து அவரோட மொட்டை மாடியில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர் பக்கத்தில் வந்து 2 காலையும் கீழே தொங்க போடுற மாதிரி போட்டு, அதை ஏன்டா கேட்குற? அவன் கழுவி ஊற்றுறான். ஏன், என்னாச்சு? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சேனா, பதிலுக்கு அந்த பொண்ணை என்னை பார்த்து சைட் அடிச்சிருக்கு. சும்மா தான் பண்ணேன்னு சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டானே. அச்சோ, இதெல்லாம் ஒரு சண்டையாடா? ஆமாம், சண்டை இல்லையா? அவனுக்கு பொசசிவ் ஆகணும்னு சும்மா சைட் அடித்தேன். அந்த பொண்ணு நான் அழகாக இருக்கேன்னு. என்னது? இல்லைடா, நான் ஏதோ அழகாக இருக்கேன்னு சொல்லி. கரெக்டு, ஏதோ அழகாக இருக்கேன்னு சொல்லி. ரொம்ப அசிங்கப்படுத்தாது ஜிமன். நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு சைட் அடிச்சுது. ரொம்ப பண்ணுற சரியா? சரி, நான் ஏதோ பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு சைட் அடிச்சுது, போதுமா? கரெக்டு அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல, இப்போ அஞ்சன் ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு, அது ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டு சண்டை போடுறான்டா. என்ன பண்ணுறது? லவ்வில் அப்படி இப்படி தாண்டா இருக்கும். ஆமாம், சார் அப்படியே ஒரு 20 லவ் பண்ணி கிழிச்சிட்டிங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இல்லைடா அஞ்சன், நீயாவது லியா சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுற. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் 12 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு ஃப்ரெண்டுலேருந்து லவ்லேயும் வரல, லவ்லேருந்து ஃப்ரெண்டாகவும் ஆகலை. சரியா? எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டு நீயும் டயாங்கோ தான். இப்போ பாரு, அந்த டயாங் வரைக்கும் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டைமில் என்னை பார்க்க வரதே இல்லை. மார்னிங் வருவான், என்ன ஜிமெண்ட் பண்ணுற, ரெடி ஆகிட்டியா அப்படின்வான். கடுப்பாக வருது, அவன்கிட்டையும் பேச முடியல. சரி, ஓகே, யாரையாவது லவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் எனக்கு பார்த்தோன்னே யார் மேலேயும் லவ் வரல. வெயிட், என்ன சொன்ன? பார்த்தோன்னே லவ் வரலையா? ஆமாம், பார்த்தோன்னே லவ் வரணும்ல. டேய், நானே அஞ்சனை பார்த்து பேசி பழகி அப்புறம் அவன் என் மேலே பொசசிவ் ஆகிறான்னு தெரிஞ்சு, அவன் மேலே நான் பொசசிவ் ஆகிறான்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 10th படிக்கிறப்ப லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? 10th இல்லை 9th படிக்கிறப்ப ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் நாங்கள் இப்போ 11 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். டேய், பார்த்தோன்னெலாம் லவ் வராதுடா. என்ன ஜிமின், கனவு உலகத்தில் இருக்கியா? இல்லை, பார்த்தோன்னா லவ் வரும். உனக்கு புரியாதுடா. நம்ம ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப, அவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணுறப்ப ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா? ஆகவே இல்லை இன்ன வரைக்கும். ஆகாத ஃபீலை ஆன மாதிரியே பேசுகிறான் பாரு. டேய், நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா. உன்னெல்லாம் டேரெக்ட் ஆக்கிட்டு படமாக எடுத்து தள்ளணும். கண்ணை பார்க்கணுமா, கண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸ் வருமா, லவ் வருமா? போடா டேய், எனக்கு தூக்கம் வருது, காலைல அவங்ககிட்ட வேற போய் சண்டை போடணும், இன்னொன்று போய் சமாளிக்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சன் எந்திரிச்சு போகிறாரு. இப்போ ஜிமின் அஞ்சனை பார்த்துட்டு, இவனுக்கு ஏன் ஃபீலிங்ஸ் புரியப்போது? எல்லா ஸ்டார்ஸில் கொஞ்சம் ஸ்டார்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே ஒன்னோட ஒன்று டச் ஆக மாட்டுது.
அதுங்களும் டச் ஆக மாட்டுது, நிலா கூடவும் போய் டச் ஆக மாட்டுது. வானத்திலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா, அப்போ இங்கே இருக்க பர்சன்ஸில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்து லவ் பண்ணுறதுக்குள்ள இந்த உலகம் எப்படி மாறும்னு தெரியல. சரி ஜிமின் தூங்குவோம் நம்மளும் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் தூங்க போகிறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நம்ம டயாங் தான். ஜிமின் டைம் ஆயிடுச்சு, ஒர்க்குக்கு ரெடி ஆகுறியா இல்லையா? டயாங் தூக்கம் வருதுடா, ப்ளீஸ் தூங்க வர்றியா? இங்கே பாரு ஜிமின், டைம் என்ன ஆகுது? டயாங் அது கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு 5 minutes. 5 minutes ஆயிடுச்சு, போலாமா? 5 minutes ஆயிடுச்சா? அதுக்குள்ளவா? எப்போ? நீ அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 5 minutes ஆயிடுச்சு. ஓகேவா, கிளம்பலாமா? டைம் ஆகுது, கீழே நிற்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு வா. நீயா பண்ண? நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? வா ஃபஸ்ட்டா அப்படி சொல்லிட்டு டயாங் கீழே போகிறான். ஜிமின் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கார்கிட்ட போயிட்டு டயாங் ஃபேஸை பார்த்துட்டு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டைம்லாம் என் கூட கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா அதை பண்ண மாட்டான். மார்னிங் ஆனால் ஒர்க்குக்கு டைம் அது வாடான்னு கூப்பிடுறது. இவன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, கடவுளே என்னை மட்டும் காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் டயாங் பக்கத்தில் போய் உட்கார. இப்போ டயாங், என்ன சார் ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல்? ரொம்ப கோவமாக இருக்கேன் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, அதனால் என் கோபம் உங்களுக்கு எதுக்கு, விடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்ப இப்போ டயாங் பார்த்துட்டு, ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, நான் கடவுள்கிட்ட ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். இந்த டென்ஷனாக சுற்றுறல்ல, யாரு கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒர்க்குன்னு யாராவது வந்து உன்னை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்டா. என்ன சொல்கிறது, இந்த லவ்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ மாற்றணும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னால் மாற்ற முடியல, லவ்லையாவது யாராவது ஒன்று மாற்றட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி திரும்ப நம்ம டயாங் சிரிச்சுட்டு, லவ்வா எனக்கா? நெவர், அதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, பகல் கனவு காணாமல் கொஞ்ச நேரம் தூங்கு, அங்கே வந்து அவனை தூங்க விட மாட்டேன், ஓகேவா அப்படி சொல்லிட்டு டயாங் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் நேராக ஒர்க்குக்கு போயிட்டு, இப்போ என்ன பண்ணணும், என்னென்ன ஒர்க் பண்ணணும்? இரு சொல்கிறேன், அதுக்குள்ளே என்ன அவசரம்? சரி பொறுமையாக நீ சொல்லு, அது வரைக்கும் நான் போய் சும்மா இல்லைடா சும்மா உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். சரி போ அப்படி சொல்லி டயாங் அனுப்ப ஜிமின் போய் அங்கே உட்காந்துடுறாரு அவ்வளோ அழகா. இப்போ டயாங் அங்கே இருக்க ஃபைல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய் ஜனனி, என்ன பண்ணுற? அதுவா ஜிமின், வெயிட் பண்ணு. டயாங் கிட்ட, நீயும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற, நானும் வேணா விட்டு ஜனனின்றேன், கேட்குறியா? சரி ஓலவை பிரிச்சுப்பாவன் எனக்கு எதுக்கு, முடிஞ்சா போய் அவங்க கூட கமிட்டட் ஆகிட்டு என்கிட்ட சொல்லு, எனக்கு அது கொஞ்சம் டென்ஷன் குறையும், போமா போ அப்படி சொல்ல. இப்போ டயாங் நம்ம ஜனனியே பார்த்துட்ருக்க. இப்போ ஜனனி, ஹலோ சார், ஏதாவது ஒர்க்கு? ஹலோ சாரா? இல்லைங்க சார், வேறு ஏதாவது ஒர்க்கு? ஆமாம் இருக்குது, இந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரியா? ஓகே சார், நான் இப்போ போயிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு வரேன் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜனனி போகிறாங்க. இங்கே நம்ம ஜிமின் சிரிச்சுட்டு, மேடம் லவ் பண்ணலாம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனீங்க, சார் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ஒர்க்கை கொடுத்துட்டாங்களா, போங்க அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சிரிக்க. ஜனனி, பாரு கொன்னுடுவான் உன்னை அப்படி சொல்லிட்டு போக இங்கே டயாங் சிரிக்கிறான். ஜிமின் இதை நோட் பண்ணுறான். இவன் எதுக்கு சிரிக்கிறான்? நிறைய தடவை நானும் நோட் பண்ணுறேன். ஜனனியை பிடிக்காத மாதிரியும் இருக்கான், பிடிச்ச மாதிரியும் பண்ணுறான். பார்க்கலாம், இந்த கரடி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது, அதை இந்த மூச்சு கண்டுபிடிக்காம இருப்பானா, கண்டுபிடிச்சிருவான் அப்படி சொல்லிட்டு மூச்சு அப்படி நம்ம டயாங்க பார்க்க. இப்போ டயாங், என்ன பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஒர்க்கை பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே டைம் போகுது. இப்போ நம்ம ஜனனி எல்லா ஒர்க்கை முடிச்சுட்டு வர. இப்போ ஜனனி தான், சார் நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுறீங்களா? கொடு
நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு டயாங் பார்க்க, இப்போ ஜனனி அவ்வளோ கிட்ட வந்து டயாங் பக்கத்தில் நிற்க, டயாங் அப்படியே லைட்டாக சைடு ஐஸில் நம்ம ஜனனியை பார்த்துட்டு, ஹலோ, நான் இங்கே தெரியும் சியோ, கொஞ்சம் தள்ளி நிற்க முடியுமா? ஆமாம், நான் பக்கத்தில் நின்னா அப்படியே சார் ரொமான்ஸ் ஆகி கட்டி பிடிச்சிருவாங்க. என்னது? ஒன்றும் இல்லை சார், இதோ தள்ளி நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜனனி தள்ளி நிற்க, இப்போ டயாங் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இதை போய் அந்த லாக்கரில் வை. ஓகே சார், வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம டேவோட கையை டச் பண்ண மாதிரியே அந்த ஃபைலை வாங்க. டே டக்குன்னு கையை எடுத்துகிட்டு, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை சார், ஃபைலை தான் வாங்கினேன். போய் வைப்போம் அப்படி சொல்லிட்டு கொடுக்க, இப்போ நம்ம ஜனனி அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஜிமின் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. மூவிக்கு போகாமல், பாப்கார்ன் இல்லாமல், எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் ஃப்ரீ ஷோ பார்த்துட்ருக்கேன். அதுவும் ஒன் சைட் லவ். எனக்கு என்னவே இது டபுள் சைட் லவ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவனோட ஈகோ லவ் சொல்ல தடுக்குது. இது ஜிமின் கண்டுபிடிச்சிட்டான். சரி, ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்லி ஜிமின் பார்த்துட்ருக்கு. ஸோ இப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டயாங், ஜனனி, அதுக்கப்புறம் ஜிமின் எல்லோரும் போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம அஞ்சுன். நான் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். எங்கே போனால் இந்த மூச்சு பையன் காணும். அங்கே யாரோ வராங்களே, ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் ஃபேண்ட்டு, மோச்சி, வா 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 வா. நான் குச்சிருக்கேன் தெரியுதா உனக்கு? என்கிட்ட லீ சண்டை போட்டுட்டான். மோச்சி, முன்னாடி யார் இருக்கான்னு கூட தெரியாமல் பேசிகிட்ருக்க. அஞ்சுன், நான் தான் லீ. என்ன ஜிமின், உன் வாய்ஸ்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் வாய்ஸ் மாதிரியே இருக்க. அவன் தான் என்னை திட்டி அமுச்சு விட்டானே. அவனை மாதிரி உன்னை பேச சொன்னானா, சமாதானப்படுத்த சொன்னானா? அவன் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு அவன் என்ன தெரியுமா பண்ணான்? ஒர்க் பண்ணுற இடத்துல வேறு பொண்ணை சைட் வச்சுட்டு இருந்தான். எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், நேற்று என்னை பார்த்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு போனேன்னா அது அவனுக்கு பிடிக்காம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டான். எனக்கு கஷ்டமாச்சு. நான் அழுதுகிட்டே வந்துட்டேன். வந்து கூட இன்ன வரைக்கும் சமாதானம் பத்தலை மோச்சு பையா. கஷ்டமாக இருக்கு ஜிமின், ஏதாவது பண்ண அப்படி சொல்லி அஞ்சுன் அழுக. இதெல்லாம் லீவ் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. பின்னாடியே நம்ம டயாங்க ஜிமினும், பார்த்தியா, நினச்சேன் நேற்று அவன் சண்டைன்றப்ப இன்றைக்கி அவன் சரக்கு தான் அடிப்பான்னு நினச்சேன். பாரு டயாங், இதுக்கு தான் எப்போயாவது வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் யார் யார் என்னென்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொன்னேன். கேட்குறியா? இல்லை ஜிமின், நான் இப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக போகணும். என்ன பண்ணணும்? ஆஃபீஸ்க்கு போகணும், இருக்கிற ஒர்க்கை பார்க்கணும். போ ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் சொல்ல, டயாங் பார்த்துட்டு, சாரிடா மச்சான், ஒரு மச்சானும் தேவையில்ல, கிளம்புனி அப்படி சொல்ல. சரி சொல்லி டயாங் சாரி சொல்லிவிட்டு ரிட்டன் போயிடுறாரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அங்கே வந்து, ஹஞ்சோன், மோச்சி, நான் சொன்னதை உனக்கு கேட்டுச்சா? டே, கேட்டுச்சுடா. லீ தாண்டா பக்கத்தில் நிற்கிறான், உன் பாய் ஃப்ரெண்டு தான் நிற்கிறான். எங்கே இருக்கான் அவன்? ஜிமின், என்னடா ஜிமின், ரெண்டாக தெரியுற. இரு கண்ணு. டே, ரெண்டாக தெரிறடா. அதே ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் ஃபேண்ட்டு. டே, எப்போடா 2 மூச்சு வந்தீங்க? டே மூச்சு, உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவில்லையே நீ ட்வின்ஸுன்ட்டு. எவ்வளோ இயர்ஸ் நான் உன் கூட இருக்கேன்? எப்போலேருந்து இருக்கேன்? நம்ம டவுசர் போட்டு சுற்றுறதுலேருந்து நான் உன் கூட இருக்கேன், தெரியும்ல. நீ எப்போடா ட்வினாக இருந்த? யார் அது? அவன் பேர் என்னதுடா? அவன் பேர் மூச்சு. அவன் பேர் சொல்லு அப்படி சொல்லி அஞ்சுன்னு சொல்ல, இங்கே லீ சிரிச்சுட்டு அப்படி மூச்சு பார்க்க. இப்போ நம்ம ஜிமின், ஐயோ லீ, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பாவம் பிள்ளை, பாருங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறான்னு. அவங்க என்னை விட மோசம் தெரியுமா ட்ரிங்க்ஸ் பண்ணால்? பாருங்கள் எப்படி பச்சை பிள்ளையாயிட்டான்னு. இப்படிலாம் பண்ணாதீங்க. அவன் அவங்கள பொசசிவ் ஆக்க தானே பண்ணா. நீங்கள் எதுக்கு ரிட்டன் அப்படி பண்ணுறீங்க? அது அவனுக்கு ஹர்ட் ஆகும்ல. சரி, நான் பண்ணலை ஜிமின். அவனை இப்போ கூப்பிட்றியா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு தெரியாதுப்பா, உங்கள் லவர் தானே, தூக்கிட்டு போங்க.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு லீ அப்படி நம்ம அர்ஜுன் மேலே கை வைக்க இப்போ அர்ஜுன் மூச்சு வாமிட் வர மாதிரி இருக்கு, ஆமால எடுத்துடவா இல்லை பக்கத்தில் எடுத்துடுவா. சீ அர்ஜுன் வாமிட் வருதா, டேய் எடுத்து எடுத்து தொலைஞ்சிடாதுடா, உன் முன்னாடி நிற்கிறது லீ அப்படி சொல்ல இப்போ அர்ஜுன் டக்குன்னு லீ மேலே வாமிட் பண்ணுறாரு. லீக்கா ஈச்ச ஈ அர்ஜுன் என்ன பண்ணிட்டுருக்க நீ, என்ன ஜெமன் திட்டா, எனக்கு வாமிட் வருது, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணல, கூடவே பாரு சிக்கனு மட்டனு எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், அப்போ எனக்கு வாமிட் வராமல் என்னடா பண்ணோம், திட்ட உன் ஃப்ரெண்டு தானே, வாமிட் பண்ணால் அது ஓகேன்னு சொல்லி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்க மாட்டியா அந்த சட்டையை அப்படி சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்ல லீ அதெல்லாம் பார்க்காம அந்த ஷர்ட்டை மட்டும் கழட்டிடுறாரு. உள்ள ஒரு லைட் பனியன் போட்டிருக்காரு, லைக் ஒரு ரெட் அண்ட் பிளாக் மாதிரி. ஸோ அந்த பனியன் போட்டிருக்காரு, ஸோ அதனால ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ அந்த சீவ்லெஸ் மாதிரி போட்டிருப்போம் இல்லையா அந்த பனியன். ஸோ என்ன பண்ணுறது, ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு இப்போ ஜிமின் இப்போ வந்து நம்ம அர்ஜுன் அவ்வளோ அழகாக தூக்குறாரு, தூக்கிட்டு அங்கேருந்து ஸ்டெப்லேருந்து நடந்து போகிறாரு. ஜிமின் பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு நாள் நடக்குமா, நடக்காது, பகல் கனவு வேணாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்பிட்டு ரிட்டன் அவரோட ஃபேவரட் பிளேஸான பிளேஸில் உட்காந்துட்டு ஸ்டாரெல்லாம் பார்த்துட்டு அந்த மூணை பார்த்துட்டு அவராக ஏதாவது யோசிச்சுட்ருக்காரு. அதாவது ஜிமினோட லைஃப் வந்து இதே மாதிரி தான் போகுது, அங்கே டயங்கோட லைஃப் அப்படி தான், அதே மாதிரி அர்ஜுன்லேயும் அப்படி தான், சண்டை போடுறது சேர்றது, அதுக்கப்புறம் சண்டை போடுறது, அப்புறம் லவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே ஜிமின் என்ன பண்ணுறான்னா, டயாங் டே டயாங் என்னடா எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போக, ரொம்ப நேரம்லாம் இல்லை 5 minutes தான், எனக்கு அர்ஜெண்ட்டாக சுச்சு வருதுடா. சுச்சு வருதா, ஆமாம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வருது, எங்கேயாவது நிறுத்துறியா, ஏய் 5 minutes தான், ஹோட்டலுக்கு போயிடலாம் இரு அப்படி சொல்ல. சரி ஜிமினும் இறங்கிட்டு 5 minutes ஆயிடுச்சு, சுச்சு வருதுடா, இருடா டேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஹோட்டல்டா இருடா அப்படி சொல்லி இப்போ டயாங் டேர்ன் பண்ணி கரெக்டாக அந்த ஹோட்டலில் போய் நிறுத்துறாரு. டே எத்தனாவது ஃப்ளோர், 4th floor, ரூம் நம்பர் 406. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அர்ஜென்ட்டில் ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் லிஃப்ட்டை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் 1 2 3 4 4th floor அப்படி சொல்லி டச் பண்ணிட்டு அர்ஜென்ட்டாக இருக்கே, இங்கே வர கேமரா இருக்கே, சுச்சு வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி இப்படி பண்ணிட்டு நிற்கிறாரு நெளிஞ்சிட்டு. 4th floor வருது. ரூம் நம்பர் ஐயோ அவன் கீ ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன்னு சொன்னானே, 401 402 403 405 406 407 408 409. அவன் என்ன சொன்னான், அவன் 406 சொன்னானா 416 சொன்னானா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காரு. 416 தான் அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவர் டக்குன்னு அவ்வா இப்போதான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சுச்சு போயிட்டுருக்காரு. இப்போ போய் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படி சொல்லி திரும்ப அங்கே ஒரு பர்சன் டவலை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமினுக்கு அல்ல இல்லை, யார் நீ, எப்படி எங்கள் ரூமில் வந்திருப்ப, அறிவில் உங்களுக்கு இப்படி தான் நிற்பீங்களா, சீ குளிச்சுட்டு சோப்பு பாருங்கள் அங்கங்கே இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் தான் என்னோட ரூமுக்கு வந்து என்னோட ரெஸ்ட் ரூமில் இந்த மாதிரி அரைகுறையமாக சோப்புலாம் போட்டு நிற்கிறீங்க. ஏய் லூசா நீ, என்னோட ரூம் என்னோட பாத்ரூம் இது சரியா, நான் என் பாத்ரூமில் குளிக்கும் போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதில் சுச்சு போயிட்டுருக்க அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஜேகே தாண்டா, நம்ம ஜேகே அப்படி சொல்லிகிட்ருக்க. ஜிமின் உங்கள் ரூமா இது 416 தானே, ஆமாம் 416 தான். டயாங் 416 தான் சொன்னான். யார் அவன், என் ஃப்ரெண்டு, அவன் 416 தான் சொன்னான். நல்லா யோசிச்சுப்பாரு, 416 தான் சொன்னாங்களா, 406 ஐ எம் இவன் ஏன் இப்படி நிற்கிறோம், அங்கங்கே சூப்பாக இருக்குது, சாரி என் மேலே தான் மிஸ்டேக், மை மிஸ்டேக் ஓகே, சாரி. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வெளியே கண்ணை முடிக்கிட்டே ஓடிடுறேன், அதான் பார்த்துட்டிங்களே போங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்லாச்சு. குடுன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு டயாங் மேலேயே ஒரு இடி. இப்போ டயாங் டேய்
இங்கே இருக்கிற ரூமு ஆப்போசிட் ரூமில் என்ன பண்ணுற? 406 416. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சாரி டயாங். சரி ஓகே, எதுக்கு இப்படி ஓடி வர? அது ரூமில் என்னடா ஏதாவது நடக்கும்போது பார்த்துட்டியா என்ன? சீ டயாங், உன் புத்தி எப்படி போகுது பாரு. எதுவும் நடக்கலை, நான் எதுவும் பார்க்கல. அது வேற ஒன்றும் இல்லை. ரூமில் ஒரு பையன் குளிச்சுட்டு இருந்தானா, பார்த்துட்டியா? இல்லைடா, டவல் தான் கட்டிகிட்டு இருந்தான். சோப்பு நோரையோடு நின்றுட்டு இருந்தான். அவன் இருக்கிறது தெரியாமல் நான் வேற போய் சுச்சு போயிட்டேன். ஐயையோ, அப்போ நீ பார்க்கல, அவன் பார்த்துட்டான். என்னது? ஆமாம், நீ பார்க்கல, ஆனால் அவன் பார்த்துட்டான்ல. எதை பார்த்துட்டான்? எதை பார்க்கணுமோ அதை தான். சரி வா அப்படின்ட்டு போக ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸாக தலையை தடவிட்டு, பார்த்துட்டானா? எதை பார்த்துட்டான்? டயாங் என்ன லூஸா? நான் தான் அவனை பார்க்கலான்றேனே. டவல் வேர். என்னது? அப்போ பார்த்துட்டானா அவன்? அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு அப்போ தான் தோணுது. சரி சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போயிட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காடுறாங்க. டயாங் சிரிச்சிட்டு, ஆமாம் என்ன அந்த குட்டி பீசாஸ் வரல? யார் கேட்குற? அதான் அந்த ஜனனி, அவள் வரல, உனக்கு என்ன ஃபீலிங்? இல்லைடா, வரேன்னு சொல்லியிருந்தாலே அதான் கேட்டேன். ஏன் டயாங், அன்னைக்கு ஜனனி மேலே லவ் இருக்கா என்ன? சேச்சா, லவ்வா? அப்படின்னா என்ன? அப்படின்னா சரி ஒன்றும் இல்லை, லவ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான். ஓ பிடிக்கும் அவ்வளோதான், சரிங்க சார், நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்ப இப்போ டயாங், டேய் லவ்வுன்னு சொல்ல முடியாதுடா, அவளை எனக்கு பிடிக்கும். சப்போஸ் எனக்கு தோணுச்சுன்னா ப்ரப்போஸ் கூட பண்ணுவேன். அப்படி பண்ணுறதா இருந்தால் உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்வேன், ஓகேவா? அப்படி சொல்ல இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. டயாங் அப்படி திரும்பி பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜனனி வராங்க. இப்போ டயாங், இதுதான் வர டைமா? இது ஒன்றும் ஆஃபீஸ் இல்லை, நீங்கள் ரூல்ஸ் போடுறதுக்கு ஓகே, நானும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகேவா? தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு டயாங்க தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜிமினா என்ன பண்ணுற? என்னடாச்சு ஃபேஸில் இப்படி இருக்கு? என்ன ஏதாவது பண்ணிட்டியா என்ன? ஒன்றும் பண்ணல, ஆனால் காமிச்சிட்டு வந்துட்டேன். என்னது? புரியல. சி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? டேய் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது தெரியுமா இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் வந்தோம். சரி டயாங், எத்தனை மணிக்கா? ஓய் 5 minutes தான், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்ல நம்ம சொல்லி டக்குன்னு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு வராரு சாரு. அவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வராரு. இப்போ டயாங்க கோட்லாம் மேலே வேர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக 3 பேரும் போயிட்டுருக்காங்க. அதாவது 2 பக்கம் நடுவில் நம்ம ஜனனி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜனனி தான், அப்படி யாரை பார்க்க போகிறோம் இன்னைக்கு? ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிட்ருக்கா இந்த கரடி. எனக்கு என்ன தெரியும், என்கிட்டயே சொல்ல மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் குசுன்னு பேசிட்டு வர. இப்போ எங்கள் டயாங், அமைதியாக வரீங்களா? மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மீட்டிங் ஆல் இங்கே இருக்கான். நான் ரூம் நம்பர் கேட்க மறந்துட்டேன், வெயிட். ஹலோ, எங்கே மீட்டிங் நடக்குது? 8th floor? சரி ஓகே ஜிமின், தோதான் இருக்குது லிஃப்ட்டு, வா அப்படி சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு 8th floor ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து 802ல் மீட்டிங் ஹால் இருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறாங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் யோசிச்சுட்டே உள்ள வராரு. இப்போ அங்கே பார்த்தா நம்ம ஜேகே அவ்வளோ க்யூட்டா, அவ்வளோ ஹேண்ட்ஸம்மா, ஏன் அவ்வளோ ஒரு பார்க்கவே செம்ம லுக்கில் உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. பிளாக் ஷர்ட்டு, அதில் 2 ஷர்ட் பட்டனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு, ஓகேங்களா? ஸோ பார்க்க எப்படின்னா அந்த கையெல்லாம் சுருட்டிட்டு கோட் மாட்டல, கோட் வந்து அவர் சேர் பின்னாடி இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு ஃபைலை பார்த்துட்ருக்காரு ஜிமின். அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே நம்ம ஜனனி கூடயே வந்துட்டுருக்காரு. இப்போ டயாங், ஹாய் சார். ஹாய். ஆமாம் டயாங், என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு? இல்லை சார், நாங்கள் வந்துவிட்டோம், நீங்கள் ரெடி ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால தான். ஓகே, டேக் யுவர் சீட். ஓகே சார் அப்படி சொல்லிவிட்டு நம்ம டயாங் போய் ஒரு பிளேஸில் உட்கார. ஜிமின் அப்படியே நிற்கிறான். ஜிமின் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜனனியும், என்ன இவன் நிற்கிறான், ஏதாவது இருக்குமோ, ஒரு வேளை இங்கே அவனாவது வில்லனுங்க பாம் கிம் வச்சுட்டானுங்களா என்ன? இருக்காது. இருந்தாலும் நம்ம உயிர் முக்கியமே, நம்ம உயிரோடு இருந்தால் தான் அவனை கல்யாணம் பண்ண முடியும். அவனை இங்கே தான் இருக்கானோ? ஜனனி, டே ஜிமின்
மோச்சி என்னடா ஆச்சு? ஜிமின் ஒன்றும் இது பண்ணாமல் யோசிச்சுட்டே இருக்காரு. பார்த்துருப்பானா? டயாங் சொல்கிறானே ஆப்போசிட்டில் மிரர் ஏதாவது இருந்துச்சா என்ன அப்படி சொல்லி நம்ம ஜிமின் யோசிச்சுட்ருக்க. இப்போ நம்ம ஜேகே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹலோ ஜிமின், என்ன என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படி சொல்ல, ஜிமின் அந்த வாய்ஸை கூட கேட்கல, அப்படியே அமைதியாக இருக்காரு. ஹலோ ஜிமின், உங்களை தான், என்ன யோசிச்சுட்ருக்கீங்கன்னு கேட்டேன். இப்போ டயாங் எந்திரிச்சு போய் டே மூச்சி அப்படி சொல்ல, இப்போ ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு கரடி? கரடியா? சா வச்சிருவேன். நம்ம 2 பேர் பார்ட்னர்ஸ் தெரியுமா இல்லையா? நம்ம கம்பெனியை ரன் பண்ணுறோம். நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்காக, ஓகேவா? உனக்கு தெரியும்ல ஜங்குக், அவர் கூட தான் நம்ம இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறோம், ஓகேவா? அவர் உனக்கு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டாரா? எங்கடா அவர்? அங்கே பாருடா அப்படி சொல்ல, இப்போ ஜிமின் திரும்பிட்டு ஹாய் சார், நீங்கள் ஐ எம் ஜங்குக், ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படி சொல்ல, ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே போய் அங்கே உட்கார்றாரு டயாங் பக்கத்தில். இப்போ நம்ம ஜனனி தான் அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக், மேம் நீங்களோ தான், டேக் யுவர் சீட். இட்ஸ் ஓகே, ஐ எம் பிஏ ஒன்லி, இட்ஸ் ஓகே டேக் யுவர் சீட் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்ல, அவ்வளோ அழகாக டயாங் பக்கத்தில், அதாவது டயாங்க்கு அந்த பக்கம் ஜிமின், இந்த பக்கம் நம்ம ஜனனி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே தான் உட்காந்துட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போ நம்ம ஜிமின் ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஜேகே டயாங்கை பார்த்து, ஓகே எதனால் நீங்கள் என் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணணுன்ட்ருக்கீங்க? அதுவா அப்படி சொல்லி அவங்க 2 பேர் பேச, ஜிமினோட ஐஸ் வேறு எங்கேயோ போல் அப்படி ஜேகேவே பார்த்துட்ருக்கு. ஜேகே ஆனால் டயாங்கை பார்த்து பேசிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படி ஜேகேவே பார்த்து பேசிட்டு, பார்த்துருப்பானோ, ஐயோ இவன் கூட தான் பார்ட்னர்ஷிப்பா, ஐயோ பார்த்துருந்தா அசிங்கமாக இருக்குமே, ஜிமினா ஐயோ அவனை நீ பார்க்கல, ஆனால் அவன் பார்த்துட்டானே அப்படியே சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி மனசில் நினச்சிட்டு அந்த ஐஸை கூட மூட கூட இல்லை, அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே விங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்காரு நம்ம ஜேகேவை. இப்போ ஜேகே டயாங்கிட்ட பேசும்போதே அவரோட ஐஸ் அப்படியே ஜிமினை அடிக்கடி மீட் பண்ணிட்டு போகுது. ஐ மீன் சைடில் அடிக்கடி இப்படி பார்க்குறாரு நம்ம ஜிமினை. ஸோ இப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க, முறைச்சி பார்த்துட்ருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, சைடில் பார்த்துட்ருக்காரு இல்லையா? இது நம்ம ஜனனி நோட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? நம்ம மூச்சு விடாமல் அவரை பார்க்குது, அவர் விடாமல் மூச்சையே அப்பப்போ சைட் அடிக்கிறாரு. இல்லையே சரியில்லையே, ட்ராக்கை கொஞ்சம் விட்டு விட்டு போகுது, ஆனால் கரெக்டாக போக மாட்டுதே. கண்டுபிடிக்கிறேன், இது ட்ரெயினா இல்லை ஃப்ளைட்டானு. ட்ரெயினுக்கு நடுவில் தான் கேப் இருக்கும், ஃப்ளைட்டுக்கு நடுவில் கேப் இருந்தால் ஃப்ளைட்டு ஓடாதுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜனனி பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்க. இப்போ ஜனனி கையில் இடிச்சிட்டு, இங்கே இல்லாமல் வேறு எங்கே யோசிச்சுட்ருக்க? அதை என்ன சொல்லக்கூடாது, உன் பக்கத்தில் இருக்கானே ஏன்னு பார்த்துட்டு அவனை சொல்லு அப்படி சொல்ல, டயாங் திரும்பி பார்த்தா ஜிமின் எப்படி உட்காந்தாரோ, எப்போ அந்த பக்கம் கழுத்தை திரும்பி நம்ம ஜேகேவை பார்த்தாரோ அதே மாதிரி இருக்குது. இந்த வடிவேல் படத்தில் நம்ம ரஜினி சார் என்ன பண்ணுவார், சந்திரமுகி படத்தில் வடிவேலை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பேய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரப்போ ஒரு சிலை மாதிரி அப்படியே இருப்பாங்களா, அந்த மாதிரி இவர் எந்த பக்கம் திரும்பினாரோ அப்படியே கண்ணை அப்படியே சிமிட்டாமல் ஆன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ இதை நம்ம டயாங் பார்த்துட்டு, ஜிமின் ஜிமின் உன்கிட்ட தாண்டா அவன் கொஸ்டின் கேட்டுட்ருக்கான், நான் ஆன்சர் பண்ணுறேன்டா, என்ன பாருடா அப்படி சொல்ல, ஜிமினுக்கு எதுவுமே கேட்கல. பார்த்துருப்பானோ, அவன் அடிக்கடி என்னை பார்க்குற மாதிரியே இருக்கே, ஒரு நாள் நான் தான் அவனை பார்க்குறேன்னா. ஜிமின் என்ன டயாங், என்ன எல்லாம் முடிஞ்சிச்சா, கிளம்பலாமா? டேய் உன்னை தான் கொஸ்டின் கேட்குறான், என்னன்னு கேளு. சொல்லுங்க ஜங்குக் சார், என்ன என்ன என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்கள் வாய்ஸில் அது 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 ஒன்றும் இல்லை, தண்ணி குடிச்சிக்கலாமா? குடிச்சிக்கோங்க அப்படி சொல்ல, இப்போ ஜிமின் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இப்போ டயாங்க்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவனுக்கு, என்னவோ பேச தெரியாத பையன் பேசுகிற மாதிரியே பண்ணுறான், இவனை விட்டால் பேசியே ஊரையே விற்றுட்டு வந்துடுவான், இங்கே என்னன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கான். அதுவா ஏதோ ஒரு ட்ராக் ஓடுது, என்னது
ஒன்றும் இல்லை டயங் சார், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஜிமினை பேச சொல்லுங்கள், நான் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லி நம்ம ஜனனி நிற்க, நம்ம ஜனனி அந்த பக்கம் திரும்ப, இப்போ நம்ம ஜிமின் தண்ணியை குடிச்சிட்டு ஐயோ இவன் வேறு பேசுகிறான், எனக்கு பேச்சே வர மாட்டேது. ஜிமினா அவங்க கண்ணை பார்க்காத பேசாத ஓகே. ஓகே சார், என்ன கேட்டீங்க? இல்லை, நீங்கள் எதுக்கு பார்ட்னர்ஷிப்பாக வச்சு கம்பெனியை ரன் பண்ணுறீங்க? ஓன் கம்பெனியாக தனித்தனியாக செப்பரேட்டாக இது பண்ணலாம்ல. ஏன்னா அவங்களோட ஃபாதர்ஸும் சாரி ஜங்குக் சார், எங்களுக்கு இல்லை சார் வேணாம், ஜங்குக்னே சொல்லுங்கள் ஜிமின். ஓகே ஜங்குக், இங்கே பாருங்க, எங்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இன்னொன்று, இந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே டே டைமாக, ஐ மீன் மார்னிங் அண்ட் நைட் டைம் மட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் கிளாஸ் போட்டுருவோம், ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் கிளாஸ் மட்டும் தான் காலேஜ் போகணும், மற்ற டைம் ஃபுல்லாக ஒர்க்கு தான். நாங்கள் ஒர்க் பண்ணி அதை நாங்கள் சேர்த்து வச்ச காசை வச்சு நாங்கள் கம்பெனி ரன் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு எங்களோட ஃபேமிலியோட பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னு ரீசன் கேட்டால், எங்கள் அப்பா அவரோட ஓன் சக்ஸஸ்லேருந்து அந்த கம்பெனியை இது பண்ணியிருக்காரு. டயங்கோட அப்பா அவரோட ஓன் சக்ஸஸ்லேருந்து அந்த கம்பெனியை இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ எங்களோட கம்பெனி எங்களோட ஓன் சக்ஸஸில் இருக்கணும். அது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, செப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி. என்ன டயாங்? ஆமாம், அதனால தான் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கோம் அப்படி சொல்லி டயாங்க சொல்ல, இப்போ ஜங்குக் அப்படி ஜிமினை பார்த்துட்டு, ஓ இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா? ஆமாம் இருக்குது, ஏன் இருக்கக்கூடாதா? இல்லை கேட்டேன் அவ்வளோதான், ஏன் கேட்கக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை சார், டவுட் தானே. சரி ஓகே சார், உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு எங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கா? எங்களுக்கு ஓகே தான் அப்படி சொல்லி நம்ம ஜங்குக் சொல்ல, உங்களுக்கு ஓகேனா? ஆமாம், என் ஃப்ரெண்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு, டே மச்சான் அப்படி சொல்ல, இப்போ உள்ளேருந்து ஒரு பர்சன் வராங்க. ஐ மீன் அந்த ரூமில் இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு பர்சன் வராங்க. ஹாய் அப்படி சொல்லி 3வது தடவை ஜிமினை பார்த்து ஹாய் சொல்கிறப்ப வாய்ஸ் மாறுது. இப்போ ஜிமின், ஹேய் ஜாக்சன் என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லி ஜிமின் எந்திரிச்சு போய் ஜாக்சனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண, அப்படியே ஜேகே ரொட்டைன் பண்ணி, ஐ மீன் ஜேகே அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜாக்சன், டேய் ஜிமினா, டேய் நீ மாறவேலையாடா, லாஸ்ட்டாக உன்னை 12th பார்த்தது பார்த்தியா, உனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், இந்த டயாங் எங்கடா? இதோதான் இருக்கானே. யார் ஜிமின் இது அப்படி சொல்லி டயாங் கேட்க, இப்போ டயாங், டே ஜாக்டா, நம்ம ஜாக்சன், நம்ம கூட சொல்லுவோமே ஜேன்ட்டு, அவன் தான்டா இது. ஜாக்சன், டே ஜாக் எப்படி இருக்க அப்படி சொல்லி நம்ம டயாங்க போய் ஆக்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே தான், ஏன் ஜாக்சன் இவங்களை முன்னாடி தெரியுமா? தெரியும், உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் கொரியாவில் தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்வேன்ல, அவன் தான் இது. ஓ அவங்களா? சரி ஓகே வந்து உட்காருங்க அப்படி சொல்ல, ஜிமினோட ஹேண்டு ஜாக்சன் டைட்டாக பிடிச்சிட்டு வந்து உட்காடுறாங்க. ஜேகேக்கா கடுப்பாகுது. இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஏன் ஜாக்சன் நீயும்? ஆமாம், நானும் ஜங்குக்கும் பார்ட்னர்ஸ் தான், 2 பேர் மட்டும் இல்லை, இன்னொருத்தவன் இருக்கான். ரெஸ்ட் ரூம் போகிறேன்னா ஆளை காணும், இன்னுமா வரல மச்சான்? தெரியல, நைட் சாப்பிட்டது ஒத்துக்கலன்னா. ஆமாம் ஜங்குக் என்கிட்டயே சொன்னான் அப்படின்னு பேச, ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா பின்னாடிலேருந்து, மச்சான் வந்துட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சுடா, ரிட்டர்ன் வந்தால் போனோண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காய்தா விளையாடுறாரு. ஜாக்சன் சிரிச்சுட்டே வந்துட்டானா, அவ்வளோதான், செம்மையாக ஃபன்னாக போகும் தெரியுமா அப்படி சொல்ல, இப்போ நம்ம டயாங் ஃபன்னாக போகுமா? ஆமாம், எங்கள் இதுலேயே நாங்கள் ஸ்மைல் பண்ணோன்னா இவனை கூப்பிட்டு உட்கார வச்சுருவோம். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சிரிக்க வச்சுருவான். மாப்பிள்ளை வாடா மாப்பிள்ளை உட்காந்து உட்காரு அப்படி சொல்ல, நம்ம ஜாக்சன் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு காய். ஸோ இவங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக், ஓகே நாங்கள் 3 பேர், அப்புறம் நீங்கள் 2 பேர், நம்ம இந்த 2 இயர்ஸ்க்கு பார்ட்னர்ஸாக இருக்கலாம். யார் யார் எவ்வளோ ஷேர் கொடுக்கணுன்றத நீங்கள் யோசிச்சுட்டு அது கொடுங்க, ஓகேவா? கொடுக்குறதுக்கு முன்னாடி செக் அண்டு நம்ம டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் நம்மளோட அக்ரிமெண்ட் இன்னும் ஒரு 4 or 5 days என்ன டயம்? ஆமாம் ஜிமின், 4 or 5 days உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். சரி, நாங்கள் அது வரைக்கும் இதே ஹோட்டல் தான் இருப்போம். ரூம் நம்பர் 416
6 அப்படி சொல்லி நம்ம ஜங்கு அப்படி ஜிமினை பார்த்து சொல்ல, அப்படி ஜிமின் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் 2 கையும் ஒரு மாதிரி இந்த நெட்டை உடைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உடச்சிட்ருக்காரு. 416 ஐயோ பார்த்துட்டோம் போலயே, பார்க்குறது கடவுளையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்க இப்போ டயாங் தான் 416னா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினை பார்க்க ஜிமின் அப்படியே கீழே தலையை குனிறாரு. டயாங்க்கு புரிஞ்சிருச்சு, ஓகே ஜிமின் பார்த்தது நம்ம ஜேகேவை தான் அப்படின்ற மாதிரி. சரின்னு எந்திரிச்சு போகிறாங்க. இங்கே ஜனனிக்கு தான் ஒன்றுமே புரியல. என்னடா இது 2 பார்ட்னர்ஸ் வந்தீங்க, இப்போ 5 பார்ட்னர்ஸாக ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனி அப்படியே வெளியே போக, ஏன் மோச்சி உனக்கு ஏதாவது புரியுது? எனக்கும் புரியலை. எனக்கும் தான் புரியல, இப்படிலாம் நடக்குமா? அதான் கேட்குறேன், இப்படிலாம் நடக்குமா? டேய் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குடா, எப்படா இதெல்லாம்? அதான் தெரியல, எப்படி இதெல்லாம்? ஐயோ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, நானும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை பார்த்துருப்பானோ? என்னது பார்த்துருப்பானா? என்னடா பார்த்துருப்பான்? யார்டா பார்த்துருப்பான்? என்ன சொல்கிற ஜிமினி? ஜனனி அது சி உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? டயாங் எங்க? அது உள்ள ஏதோ கை குலுக்கிட்டு இருக்கானா? ஐயோ ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கான்டா. ஓகே இரு வரட்டும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டயாங் வெளியே வந்துட்டு, ஏன் ஜிமின் அப்போ நீ 416ல் பார்த்தது நம்ம பார்ட்னர் சங்குக்கு தான். அச்சோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தானா அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் சிரிக்க, இப்போ ஜிமின் இவ்வளோ நாள் சிரிக்கல, இன்னைக்கு இதை கேட்டவொன்னே உனக்கு சிரிப்பு வருதாடா? உனக்கு கரடி பையவா உனக்கு இருக்கு? டேய் நம்மளும் 4 days இங்கே தான் இருக்கணும் தெரியுமா இல்லையா? எங்கே? 406ல். வேற ரூம் மாற்ற முடியாதா? முடியாதுப்பா. அப்புறம் ஜனனி நீ வீட்டுக்கு போறியா இல்லை எங்கள் கூட? அவங்க கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படி சொல்லி ஜனனி சொல்ல, பட் ஆனால் 2 பெட்டு தான் இருக்குது. ஒரு பெட்டில் நீ படுத்துக்கோ, ஒரு பெட்டில் நானும் ஜிமினை படுத்துக்கிறோம். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு ஜனனி முன்னா போக, இப்போ ஜிமின் டயாங்கா டே டயாங்கா என்னடா கரடி சொல்லுடா, 2ம் நான் தான்டா. இல்லை அவர் ஜங்குக்கு அவர் தான். ஆமாம் அவர் என்ன இப்போ பார்த்துருப்பாரா? எதை? அதான்டா நீ கூட சொன்னியே நீ பார்க்கல எதையும், ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு. அதுவா அப்படி சொல்லி டயாங் ஜிமினை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துருப்பான். என்னது பார்த்துருப்பானா? ஆமாம் பார்த்துருப்பான் அப்படி சொல்ல செம கடுப்பாகுது ஜிமின்க்கு. பார்த்துருப்பானோ அப்படி சொல்லிட்டு லிஃப்ட் உள்ள போக கரெக்டாக 1 செகண்ட் இருங்க நானும் மச்சானும் வரோம்ல அப்படி சொல்லி காய் சொல்ல, இப்போ ஜாக்சனும் ஜங்குக்கு பேசிட்டு வராங்க. ஜங்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எதுக்கு இப்போ கோவப்படுறேன் என்கிட்ட? அதுவும் அப்படி கத்துற அவங்க போனதுக்கப்புறம் பின்ன கத்தாமல் கொஞ்சம் சொல்கிறியா? எதுக்கு ஜிமினோட கையை பிடிச்ச? எதுக்கு கட்டி பிடிச்ச? டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா. இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு மயிருன்றது 12th முடிஞ்சிருச்சு. அவன் எனக்கு ஆள் சரியா? டே அவனை பற்றி நான் சொல்லி அவன் ஃபோட்டோ காமிச்சனால தாண்டா அவன் உனக்கு ஆள். புரியுதா இல்லையா? புரியுது, ஆனால் அவன் ஏன் லவ்வர். ஃப்ரெண்டுன்ற முறையில் கூட நீ டச் பண்ணக்கூடாது. மீறி டச் பண்ண பார்த்துக்கோ, கோழி காலுக்கு பதிலாக உன் காலும் கையும் ஹோட்டலில் குக் ஆகிட்டு இருக்கும். சாரி மச்சான், சாரி நீயே வச்சுக்கோ. அவன் மேலே உன் நிழல் பட்டுச்சுன்னு வெய்யி, உன்னை முழுசாக கட் பண்ணி கறிக்கடையில் வச்சுருவேன் சரியா? சரி மச்சான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜாக்சன் மாறி வராரு. இப்போ ஜிமின் ஜாக்சனை பார்த்துட்டு, டே ஜாக்சன் வா ஃபாஸ்ட்டா. இப்போ தான் அவன் வெட்டி கறிக்கடைக்கு கொடுக்குறேன்னா இவன் அதுக்கு வழியே பண்ணுறான் பாரு. இல்லை ஜிமின் எனக்கு இப்போ வயிற்ற கலக்குது, போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி ஜாக்சன் ஓட, இப்போ அந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் சிரிச்சுட்டே உள்ளே வராரு. இப்போ ஜிமின் ஷோ இவர் யாரும் உள்ளே வர சொன்னா, தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜனனி பக்கத்தில் போய் ஜாக்சன் நிற்க, டயாங்கா எரியுது. இப்போ டயாங் ஹாய் ஜாக்சன் ப்ரோ,
கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிற்கிறீங்களா? ஏன் என்னாச்சு? இங்கே தான் இடம் இருக்கே. இல்லை, அங்கே நான் நிற்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜனனி பக்கத்தில் வந்து டயாங் நிற்கிறாரு. இப்போ ஜிமின் பின்னாடி முன்னாடி நம்ம ஜங்குக்கு. ஸோ இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு பின்னாடி லைட்டாக அந்த பிடிக்கிற மாதிரி கம்பி இருக்குது, அந்த பின்னாடி வந்து பின்னாடி பிடிக்கிற மாதிரியே கையை வச்சு பிடிச்சிட்டு அப்படி முன்னாடி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் பாரு, வளர்ந்த மாடு. இவனெல்லாம் பார்த்துருப்பானோ, இவன் அவசரத்துக்கு பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. முன்னாடி கண்ணாடி இருக்கா என்னன்னு கூட தெரியலையே அப்படி சொல்ல 7th ஃப்ளோர் போகுது. அங்கேருந்து நிறைய பேர் ஏறுறாங்க. இப்போ ஜெக்கி அப்படியே பின்னாடி வராரு. இப்போ ஜிமின் கடவுளே ஏசுப்பா ரொம்ப கிட்ட வரானே, என்ன பண்ணுறது? டயாங் என்னடா எங்கே வரியா? அல்ல முடியாது. ஐயோ யார் இவர்? இவராது பக்கத்தில் குடிச்சிருக்காரோ? இல்லை வேணாம் பக்கத்தில் வேணாம் அப்படி சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. காப்பாற்றி ஐயோ காப்பாற்றுறான்னு பார்த்தா இவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். சரி ஓகே ஜிமின் கையை ஏடுறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே போய் மறைச்சிட்டு நிற்கிறாரு. ஐ மீன் மறைக்கிறது தெரியாத மாதிரியே மறைச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே மேலேருந்து ஜிமினை கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே 6th ஃப்ளோர் போகுது. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி ஐ மீன் மேலே பார்க்குற மாதிரி ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் ஜிமினை பார்க்க. இப்போ ஜிமின் கண்ணாலேயே என்னன்ற மாதிரி புருவத்தட்டுக்க. அங்கே ஜங்குக் அப்படி சொல்ல, கண்ணாலேயே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஜிமின் முன்னாடி பாருங்கன்னு சொல்லி கண்ணால் காட்ட. இப்போ ஜங்குக் முடியாது அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே காட்ட. ஜிமின் ரிட்டன் முன்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி கண்ணாலே ஒரு மாதிரி அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படியே கண்ணை அந்த பக்கம் சைடில் காட்ட. ஜங்குக் நோன்ற மாதிரி கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்ட. அவ்வளோ அழகாக கண்ணில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 5th ஃப்ளோர் வருது. ஸோ அங்கேருந்து எல்லோரும் இறங்குறாங்க. ஸோ இங்கே 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இல்லை ஜனனி அப்படியே டயாங் கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு, ஹலோ சார், டயாங் சார் இங்கே பாருங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ எதுக்கு என்ன அப்படியே அங்கே ஹக் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க? இந்த 2 கையை கொஞ்சம் எடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு நிம்மதியாக நிற்பேன் அப்படி சொல்ல. ஏன்னா டயாங் என்ன பண்ணியிருப்பானா, ஜனனி வந்து அந்த இதுவில் சாஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி லாஸ்ட் இதுவில் சாஞ்சிருப்பாங்க. யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாரோ என்னவோ, மேலேயும் கீழே சைட்லேயும் கையை வச்சு லாக் பண்ணியிருப்பார் அவங்கள. ஸோ அதனால் ஜனனி அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ டயாங் தள்ளி வர. இப்போ ஜனனி இரு நமக்கு தான் படம் ஓடுச்சுன்னு பார்த்தா அங்கே வேறு ஏதோ கண்ணாலே படம் ஓடுது. டயாங் அங்கே பாருடா, எங்கே பாருடா, அங்கே பாருடா அப்படி சொல்ல பார்த்தா அவங்கக்குள்ள கண்ணுலேயே இன்ன வரைக்கும் எதோ போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே ஒரு மாதிரி கண்ணால் ஒரு மாதிரி பார்க்க, ஜிமினுக்கு அப்படியே ஒரு ஐஸ்லாம் அந்த ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தால் ஒரு மாதிரி கண்ணு அங்கே இங்கேன்னு அப்படியே ஒரு நாலாபுரமாக சுத்தம் பாருங்க. அந்த மாதிரி ஜிமினுக்கு அப்படியே கண்ணு சைடில் போகுது, மேலே போகுது, கீழே வருது, இன்னொரு பக்கம் போகுது அப்படி சொல்லிட்டு 4 திசையிலையும் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு ஜிமினோட கண்ணு. இப்போ டயாங் ஜிமின் என்ன டயாங் 4th ஃப்ளோர் வந்துருச்சு போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போக ஜேகே சிரிச்சுட்டே பின்னாடி வராரு. இப்போ 406 போய் ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. திரும்பினா ஜேகே அந்த பக்கம் லாக் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினுக்கா கரெக்டாக ஆப்போசிட்லேயே வச்சுருக்க ஒரு ரூமை அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக ஜங்குக் சிரிச்சுட்டே உள்ளே போகிறாரு. இப்போ ஜிமின் உள்ளே போயிட்டு போச்சு எல்லாம் அவனால தான். எங்கே போன அந்த கரடி வரானா இல்லையா? டே ஜிமின் இப்போட கரடி எல்லாம் அவனால தான். 406ன்னு சொல்ல மாட்டியாடா? நான் சொன்னேன், நீ மறந்துட்ட. 406 தான் சொன்னேன், நீ கேட்கல அப்படி சொல்ல. ஸோ இப்படியே தான் போகுது. ஜிமின் சண்டை போட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ இப்படியே டைம் போயிட்டுருக்கு. 4 டேஸும் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் ஜேகே கூட ஹை கான்டாக்ட் வைக்கிறது தான் நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் வேலையே. ஐஸ்லேயே அப்படியே பேசுவாங்க, கண்ணிலேயே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம லீ தான், போதும் எனக்கு நடந்தது வரைக்கும் போதும், நான் என்னோடய மூச்சு வீட்டுக்கு போகிறேன்,
டேய் எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போவாங்க, அப்பா வீட்டுக்கு போவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாரும் இங்கே இல்லை, எல்லாரும் புசானில் இருக்காங்க. இப்போ நீ ஏன்டா ஜிமினி வீட்டுக்கு போகிற? மாமன் தான் எனக்கு எல்லாமே. யார் என்னை நல்லா பார்த்துப்பாங்களோ அங்கே தான் போக முடியும். நான் ஜிமினி வீட்டுக்கு தான் போவேன். எனக்கு நீ வேணாம். நீ ஆளும் இல்லை, என் ஹஸ்பண்டும் இல்லை. ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம அஞ்சுன்னு போக லீவ் பின்னாடியே போயிட்டு டே மன்னிச்சிருடா ப்ளீஸ்டா, கொஞ்சமாவது இறக்கம் காட்டுறா. சரி காட்டி தொலைகிறேன் வா அப்படி சொல்லி கீழே போனால் அந்த இடத்துல டயாங், ஜிமின், ஜேகே, காய், அதுக்கப்புறம் வந்து ஜாக்சன், ஜனனின்னு சொல்லி எல்லோரும் நிற்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா பண்ணுறீங்க? என் வீட்டில் திறந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வந்துட்டிங்களா? டே ஜிமின் யார் அது? எல்லாம் அப்படியே பல்காக பாடி ஃபில்டர் மாதிரி இருக்காங்க. இது யாருடா அழகாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு அஞ்சுல அப்படியே ஜேகே கிட்ட போக அப்படியே இழுத்து பக்கத்தில் வச்சுட்டு இங்கே பாரு கொன்னுடுவா உன்னை, யாரை பார்த்தாலும் ஓடுற. இல்லை அவர் ரொம்ப அழகாக இருக்காரு. என்ன ரொம்ப அழகாக இருக்காரு? வச்சிருவேன் பாரு. வெறுப்பேற்ற பண்ணா வெறுப்பேற்ற நான் ஏன் பண்ண போகிறேன்? உண்மையாக அழகாக இருக்காரு. அதுக்கு லவ் பண்ணுறியா? பண்ண என்ன தப்பு அப்படி சொல்ல அங்கே நம்ம ஆளுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா முறைச்சி பார்க்க, போதும் முறைச்சது, ரொம்ப முறைக்காத சரியா, நான் ஒன்றும் போகலை அப்படி சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் ஃபைட் முடிஞ்சிருச்சா, எல்லோரும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் அமைதியாக இருங்க. இங்கே தானா? எத்தனை நாள்? 4 நாளில் 2 இயர்ஸ்க்கு நாம் எல்லோரும் இப்போ பார்ட்னர்ஸ். ஓகேவா? இது எப்போலேருந்து? ஆமாம், நீயும் அதில் ஜாயின் பண்ண போகிற. அவங்க சைடு 3 பேர்னா நம்ம சைட்லேருந்து 5 பேர். ஓகேவா? அப்படி சொல்ல ஜேகே ஜிமினியே பார்த்துட்ருக்கான். இப்போ என்ன எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, நம்மளோட மார்க்கெட்டிங் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இல்லையா, ஹை லெவல் கொண்டு வரணும். ஸோ அதனால் ஜங்குக் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கலான்னு. சரி ஓகே, சரி எல்லாேருக்கும் செப்ரேட்டாக ரூம் பிரிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ரூம்லாம் பிரிக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடு. ஸோ ரூம்லாம் பிரிச்சிடுறாங்க. ஸோ கரெக்டாக இந்த சைட்லேருந்து நடுவில் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, சைடில் ஃபுல்லாக இந்த கம்பி மாதிரி இருக்கும். நம்ம எட்டி பார்த்தா கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு ரைட் சைடு ஜேகே ரூமில், லெஃப்ட் சைடு ஜிமின் ரூம். நடுவில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கம்பி, ரெண்டு பக்கமும் கம்பியாக இருக்கும். நடுவில் வந்து எட்டி பார்த்தா கீழே தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் போய் தூங்குறாங்க. ஜங்குக் அப்படியே ஜிமினோட ஃபோட்டோஸ்லாம் சின்ன வயசு ஃபோட்டோலாம் வச்சு பார்த்துட்டு அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு. பார்த்துட்டேன். அவன் கூட பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் லெவலை நானே கம்மி பண்ணேன். எனக்கு தெரியும் டயாங் கிரிமினலாக யோசிப்பான்னு. கரெக்டாக பாரு, என்கிட்டயே வந்துட்டான். இப்போ என்கிட்ட வந்தோடனே நீயும் என்கிட்ட வந்துட்ட. என்னோடய பிளான் சக்ஸஸ் தான். 2 இயர்ஸ்க்குள்ளே உன்னை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும். ரொம்ப டேஸ்லாம் ஆகாது, 3 டேஸே பெருசு தான். எவ்வளோ டேஸில் 4 டேஸில் ஒன்று பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன ஒரு 4 டேஸில் லவ் பண்ண வச்சிடுறேன் அப்படி சொல்லி ஜேகே சிரிக்க. இப்போ நம்ம ஜாக்சன் தான் ரொம்ப கனவு காண்ற. ஐ திங்க் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணு? அதான் ஜனனி. அவள் பின்னாடி தான் சுற்றுறான். பார்த்துக்கோ மச்சான். அப்புறம் லவ்னு அதுக்கப்புறம் வா மச்சான் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஊரை விட்டு போகலான்லாம் கூப்பிடாத அப்படி சொல்ல. ஜாக்சன் மூக்குலேயே ஒரு பஞ்சு, அப்படி மூக்குலேருந்து ரத்தம் அப்படி வலியுது. மச்சான் டேய் நான் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு லவ்வை பற்றி பேசுவியா? டேய் 1 சைடு லவ் தானடா. என்ன 1 சைடு லவ், டபுள் சைடு லவ்னு? வச்சிரும் அவனை, மூடிட்டு போ அப்படி சொல்ல. ஜாக்சன் மூக்கில் கை வச்சுட்டே போகிறாரு. இதை காய் பார்த்து சிரிச்சுட்டு வா மச்சான் உனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி சிரிச்சுட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்குக் சரி ஓகே கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலாம் அப்படி சொல்லி வெளியே நின்னா. ஜிமின் இந்த பக்கம் வந்து கீழே பார்த்துட்டு நம்ம அஞ்சுன்னுக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்ருக்க. அஞ்சு சைகளையே அதை காட்டிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அப்படியே மேலே பார்த்தா ஜங்குக் ஜிமினை பார்க்க, ஜிமின் ஜங்குக்கை பார்க்கன்னு சொல்லி இங்கேயும் அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே.
ஸோ இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஐ கான்டெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 3 மந்த் ஆகுது. ஸோ ஜிமினுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ மீன் ரொம்ப 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 ஜேகேவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஜிமினுக்கு. ஸோ ஜேகேக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஜிமின் மேலே ஒரு கண்ணு. ஐ மீன் ஜாக்சன் சொல்லியிருப்பார். ஸோ ஜிமினோட கேரக்டர் ஜிமினை பார்த்ததுலேருந்து ஜேகேக்கு ஜிமின் மேலே ஒரு கண்ணு. பட் அதை பற்றி யாருமே ஜிமின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமின் ஜங்குக் சொல்லுங்க அப்படி சொல்ல 2 பேருக்குள்ளே வார்த்தையே வரல. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக ஜேகேவை பார்க்க, ஜேகே அவ்வளோ லவ்வோடு பார்க்க, ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கண்ணை தூக்க, வார்த்தை கூட வரல அவங்க 2 பேருக்கு. ரிட்டன் ஜங்குக் சொல்ல வந்த வேர்ட்ஸை மறந்துட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தலையையும் கண்ணையும் ஆட்டுறாரு. ஜிமின் பார்த்துட்டு சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்ப, ஜிமினுக்கு ஹார்ட் பீட்லாம் ஹையாக இருக்குது. ஜேகேக்கு சொல்லவா வேணும், அவர் ஹார்ட்டே அப்படியே வெளியே வந்து ஜிமின் ஹார்ட்டோட போய் ஜாயின் ஆகிடும் போல் அந்த அளவுக்கு துடிச்சிட்ருக்கு. ஜேகே ஹார்ட் கிட்ட கையை வச்சுட்டு போதும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் ஜிமின் ஹார்ட் என்கிட்ட வந்துடும், நீ ஜிமின் கிட்ட போயிடலாம் சரியா, ரொம்ப துடிக்காத, என்னால் தாங்க முடியல, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு எனக்கே பயமாக இருக்குது, அமைதியாரு அப்படின்னு சொல்லி ஹார்ட் கிட்ட பேச ஜிமின் திரும்பிட்டு ஜங்குக் என்ன ஜிமின் ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே சொல்லலையே, ஏன் ஏதாவது கேட்டுச்சா? இல்லை ஹார்ட்டு ஒன்றும் இல்லை, ஹார்ட்டு ஐ மீன் ஆர்டிஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், நமக்கு தேவைப்படுறாங்கல்ல, ஐ மீன் அது ஓகே ஜங்குக் பாய் பாய் ஜிமின் அப்படி சொல்ல ஜங்குக் ஆர்டிஸ்டா நல்லா மாத்திரடா டே, தப்பிச்சிட்ட ஒரு பிஞ்சில் தப்பிச்சிட்டடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படி போக ஜிமின் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 1 year ஆகிடுது. ஜங்குக் சொல்லணும்னு நினைப்பாரு, வார்த்தை வராது, கண்ணாலே 2 நிமிஷம் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இவங்க. ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமினோட வீட்டிலேருந்து அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. ஜிமின் அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க? இருடா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? நீங்கள் வந்ததே எனக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது, வெளியே நின்று சர்ப்ரைஸுன்றீங்க அப்படி சொல்லி 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படி சொல்ல, இப்போ 1 by 1 எல்லோரும் இறங்கி வந்துட்டுருக்காங்க. யார் இதெல்லாம்? அதான் சொன்னல ஜங்குக், ஜியோன் இண்டஸ்ட்ரியோட ஒரே வாரிசு ஜியோன் ஜங்குக். ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் அப்பா பற்றி. ஓகே அங்கிள், நீ கூட தனியாக கம்பெனி வச்சு ரன் பண்ணுறேன்னு கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸை வச்சு. ஆமாம் அங்கிள் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகேப்பா. ஜிமின் அங்கே பாரு. எங்கே? ஒயன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஒயனை ஹக் பண்ண. இப்போ ஒயன் போ, உன் மேலே கோவமாக இருக்கேன், என்னை பற்றி உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? ஐ எம் சாரி டி அப்படி சொல்ல ஒயன் முறைச்சி பார்க்க ஐ எம் சாரி. சரி இன்றைக்கி ஈவினிங் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? ஐஸ்கிரீம் கொடுத்தா மயங்கிடுவேண்ணா, வேறு என்ன பண்ணால் மயங்குவேன் அப்படி சொல்லி கேட்க ஒயன் அப்படி திரும்பி நிற்க நம்ம ஜிமின் அப்படியே ஹக் பண்ணுறாரு. கேட்கா அப்படியே மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கு, அப்படி எரியுது அவருக்கு. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க ஜிமினை ஹக் பண்ணிட்டு போதுமா பாடி அப்படி சொல்ல அப்படியே நடந்து ஒயன் வந்துட்டு ஐ மிஸ் யூ ஜிமினா. சரிடி ஐ மிஸ் யூ டூடி. எங்கே அந்த கரடி? தோ இருக்கான் அப்படி சொல்ல கரடி அங்கேருந்து ஐ மீன் நம்ம டயாங் அங்கேருந்து வர, பின்னாடி ஜனனி. இங்கே பாரு டயாங், நீ இப்போ என்ன சொல்லிட்டு வந்த? எனக்கு புரியல, நான் சொன்னதுக்கு ஆமான்றியா இல்லைன்றியா? இங்கே பாரு ஜனனி, அமைதியாரு, செம கோவத்தில் இருக்கேன், ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, வாயை மூடு. சரி ஓகே நான் எதை பேசலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜனனி அமைதியாக இருக்க. டயாங் கீழே வந்துட்டு பாரா ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிற 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க போலையே அப்படி சொல்ல ஜேகேக்கு அப்படியே அவரோட ஹார்ட் அப்படியே 2ஆக உடைச்ச மாதிரி இருக்குது. இந்த பக்கம் காய்க்கும் ஜாக்சனுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் நம்ம அர்ஜுன் லீக்குமே ஒன்றுமே புரியல. நம்ம ஜனனியை ஏன்னு பார்த்துட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் ஃப்யூச்சரில் மேரேஜா? என்னடா சொல்கிற? ஓ அங்கிள் இன்னும் சொல்லியா? ஏன் டயாங் நான் இன்னும் சொல்லடா. ஓ என் அங்கிள் சாரி, இட்ஸ் ஓகே விடு, நீ அவன் ஃப்ரெண்டு தான், நான் சொல்லிட்டேன் சார் விடு. அது ஒன்றும் இல்லை ஜிமின், எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கோம் சரியா? மேரேஜ்க்கு ரெடி ஆகிடு.
ஆனால் அப்பா, எனக்கு மேரேஜுக்கு என்ன அவசரம் இருக்குது? அப்பா, இங்கே பாருங்களேன், எனக்கு புரியலப்பா. திடீர்னு அப்படி சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி ஸ்லோவாக பேசிட்டே நம்ம ஜங்குக்க பார்த்துட்ருக்காரு. ஜங்கு கண்ணுலாம் கோவத்தில் சவக்குதா, இல்லை அந்த அந்த வேர்ட்ஸை கேட்டு அவர் அறியாமல் அவர் கண்ணு கலங்குதான்னு தெரியல. அப்படியே கண்ணு ரெட் ஆகுது, கண்ணுக்குள்ளே அப்படியே தண்ணி நிற்கிது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. உடனே ஜங்குக்கு ஃபோன், வராத ஃபோனை வந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஹலோ, அந்த ஃபைலா இருங்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக ஜிமினுக்கு வார்த்தையே வரல. அப்பா, நான் அவள் எனக்கு ஃப்ரெண்டு தானேப்பா, எதுக்கு மேரேஜ் அப்படி இப்படின்னு என்னை கேட்காம ஏன்ப்பா அப்படி சொல்ல. இல்லை ஜிமின், இங்கே பாரு, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னொன்று இவளுக்கும் ஒன்று சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஸோ அதனால தான் அப்படி சொல்ல ஜிமின் திரும்பி பையனை பார்க்க, ஆமாம், நம்ம 2 பேருக்கு சின்ன வயசுலேயே சொல்லிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு. ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா? நான் அழகா இல்லையா? ஒயன், நான் நினைக்கிறது உன்கிட்ட இல்லை ஒயன். நான் என்ன சொன்னால் உன்னை சமாளிக்க முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஜங்குக்கு வர கோச்சிட்டு போகிறானே. நான் வரேன்ப்பா, என் நீர் வரேன் அப்படி சொல்லி ஜிமின் அப்படி ஜேகே பின்னாடியே ஓட, ஜேகே பால்கனி கிட்ட போய் நின்றுட்டு அப்போவே சொன்னான், சீக்கிரம் சொல்லுன்னு. நான் கேட்கல. யாராவது அவன் லவ் பண்ணுறானான்னு கேளுன்னு சொன்னான்ல, நான் தான் கேட்காம விட்டுட்டேன். அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு வார்த்தை வரல. அவன் கண்ணை பார்த்த உடனே ஆஃப் ஆயிடுறேன். அவன் கண்ணில் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாமலேயே என் கண்ணை என்ன மீறி ஒரு மாதிரி பண்ணுது. அதை சமாளிக்கிறதுக்கே அந்த இடத்த விட்டு வந்துடுவேன். இப்போ நான் ஜிமின் கிட்ட, ஜிமின், நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுலேருந்து உன்னை நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்காமலே ஃபாரினில் இருக்கும்போதே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் ஃபோட்டோவை பார்த்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், உன் கேரக்டரை கேட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் நம்புவானா? இல்லை இப்போ சொன்னேன்னா ஃபன் பண்ணுறீங்களான்னு கேட்பானா? எனக்கு புரியலை அப்படி சொல்ல. இப்போ ஜனனிடா, என்ன புரியலை? எனக்கு தான் ஒன்றும் புரியல. உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா ஓப்பனா சொல்லல ஜங்கு அப்படி சொல்ல. ஜங்குக் திரும்பி பார்க்க, இங்கே பாருங்கள் ஜங்குக், ஐ நோ, எனக்கு தெரியும் எங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்குன்னு. ஏன் எதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா லவ்ன்றது ரீசன் இல்லாமல் வரும். ஜிமினுக்கு ஒரு பாலிசி இருக்குது, அது சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க, போய் கேட்டால் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் அது உங்கள் கூட நல்லாவே செட் ஆகுதுன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒன்று தான், நாளைக்கு என்னோடய பர்த்டே. ஸோ நான் எல்லாேருக்கும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பர்த்டே அன்னைக்கு நீங்கள் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள், ஓகே? அப்படி சொல்ல. இப்போ நம்ம ஜங்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட்டை ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. வேறு எந்த வார்த்தையும் ஜங்குக்கு பேசல. ஜிமின் அங்கேருந்து ஜங்குக்கு தேட. இப்போ டயாங், என்ன பண்ணுற ஜிமின்? அது வந்து டயாங் அது வந்து என்ன சொல்ல போகிற? இப்போ ஒன்றும் இல்லை டயாங், அது வந்து ஜங்குக்கா தேடிட்டுருக்கேன். ஏய், என்னடா கண்ணெல்லாம் கலங்குது, என்ன அழுகுறியா? இல்லைடா, ஜங்கு கண்ணே ஒரு மாதிரி இருந்துச்சு, அவன் ஃபீல் பண்ணுறான்னு தோணுச்சு. அவன் ஏன் ஃபீல் பண்ண போகிறான்? ஏன் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை, ஜங்குக்கு நான் லவ் பண்ணுற டயாங். என்னது, லவ் பண்ணுறியா? இது எப்போலேருந்து? பண்ணுறேன், எப்போலேருந்துலாம் கேட்காத, பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அவன் எனக்கு எல்லாத்துலேயும் செட் ஆகுறான். நான் நினச்சேன் நம்ம பார்த்த உடனே ஐ கான்டெக்ட் பண்ணுறப்ப லவ் ஸ்டார்ட் ஆகணும்னு. அவங்க கூட மட்டும்தான் என் ஐ கான்டெக்ட் நடந்துகிட்ருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே ஃபன்னாக ஸ்டார்ட் ஆகி இப்போ சேட்னஸில் முடியுது. எனக்கு ஹாப்பியாக வேணும் டயாங், என்ன பண்ணுறது? இங்கே பாரு, நாளைக்கு ஜனனிக்கு பர்த்டே, நெக்ஸ்ட் டே எனக்கு பர்த்டே, தெரியும்ல? ஜனனியோட பர்த்டேவை நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணுறா.
ஏன்னா அவள் நைட் 11:30க்கு 11:45க்கு அவள் 11:59க்கு கேக் கட் பண்ணால் நான் கரெக்டாக 12 o'clock கேக் கட் பண்ணுற மாதிரி பிளான். நானே அப்போ தான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். நீயும் சங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண. என்னது? ஆமாம், நான் ஜனனிக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீயும் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போச்சு பையா அப்படி சொல்லி கண்ணத்தை கில்ல ஜிமின் சிரிச்சிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஜேகேவும் பிளான் பண்ணி என்னென்னவோ நடக்குது. ஆனால் ஜிமின் அவங்க வீட்டில் சண்டை போட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்போவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜனனியோட பர்த்டேக்கு செம்ம டெக்கரேஷன், எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஐ மீன் கம்பெனியில் இருக்க எல்லோரும் வந்திருக்காங்க, ஸ்டாஃப்ஸ்லாம். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ 11:45 ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டான்ஸ்லாம் எல்லோரும் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் 11:50 ஆகிடுச்சு. இப்போ ஜிமின் ஓகே 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 பர்த்டே எண்டிங் அண்ட் பர்த்டே ஸ்டார்டிங் எல்லாமே இப்போ நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்கப்ப இங்கே ஜிமின் இங்கே பாரு, இந்த லீ என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. லீ அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுடா அப்படி சொல்ல. இப்போ நம்ம லீ தான் ஓகே ஜிமின் சாரி அப்படி சொல்லிட்டு வாயை மூடு அப்படி சொல்லி அஞ்சனோட வாயை மூடிட்டு இருக்காரு நம்ம லீ. இப்போ அஞ்சன் தான் பேச விட மாட்டோம் அப்படி சொல்ல ஜிமின் எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஜிமினும் சிரிச்சிட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு, கேக் கட் பண்ணலாமா? இதுக்கே 5 minutes போயிடுச்சு, இங்கே வாங்க மேடம் அப்படி சொல்லி கூப்பிட. இப்போ நம்ம ஜனனி கேக்கை கட் பண்ண வராங்க. இப்போ டயாங்கை பார்த்துட்டு டயாங் என்ன ஐ லவ் யூ. சாரி டயாங், ஐ நோ அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு, அதாவது டயாங்க்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜனனி திரும்பி அப்படியே அந்த கேண்டிலை ஊற்றிட்டு அவங்க ஒரு பிஸ்கெட் அதை கட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக மணி 12 ஆகுது. ஸோ எல்லாருக்கும் அவள் ஊட்டி விட்டுடுறா ஜனனி. ஸோ அப்படியே திரும்பி நம்ம டயாங் தான் டயாங் உன் பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கேக் கட் பண்ணுங்க அப்படி சொல்ல. இப்போ ஜிமின் டே மச்சான் உன் பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கேக்கை கட் பண்ணிட்டு எனக்கு ட்ரீட் வை அப்படி சொல்ல. டயாங் சிரிச்சுட்டே கேக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ மீன் அந்த கேண்டல்லாம் ஊதிட்டு கேக் கட் பண்ண அந்த கத்தி வச்சுருப்போம் இல்லையா, நைஃப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நைஃபை போய் கிட்ட வச்சுட்டு அப்படியே திரும்பி சைலன்ஸ் ஜனனியை பார்த்துட்டு ஒய் இங்கே பாரு ஐ லவ் யூ டூ அந்த மாதிரி அமைதியாக சொல்லுவேன்னு நினைக்காது, இப்போ பாரு அப்படி சொல்லி கேக்கை கட் பண்ணி ஜனனி கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஐ மீன் ஜனனி ஃபர்ஸ்ட் வந்து கேக் ஓட்டினது ஜிமினுக்கு தான் ஒட்டியிருப்பா. ஸோ இப்போ டயாங் ஜனனிக்கு ஊட்டி விட்டு ஹாப்பி பர்த்டே, ஐ மீன் உனக்கு முடிஞ்சிருச்சு எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இருந்தாலும் நமக்கு ஜஸ்ட்டு 24 hours தான் டிஃப்ரெண்ட், ஓகே? ஓவர் திங்க் பண்ணாத. உனக்கு எனக்கும் 24 hours டிஃப்ரெண்ட் தான், ஆனால் ஹார்ட்டுக்கு நோ டிஃப்ரென்ஸ். ஐ லவ் யூ, ஓகே அப்படி சொல்லிட்டு ஜனனியோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லி அவங்களோட ரொமான்ஸ் அங்கே போகுது. ஜிமின் அப்படி கண்ணை கலங்கிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிமின் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒய் என்ன பண்ணுற அதுவா, எவ்வளோ க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்கல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் என்னால் தான் முடியல. ஏன் என்னாச்சு? அதுவா சங்குக்கு என்ன? ஆமாம் யார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் லைட்டாக வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசுவோம். தலைவருக்கு யாருன்னே தெரியல. ஜங்குக் என்ன சொல்லு, ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படி சொல்லி கேட்க நம்ம ஜங்குக் சிரிச்சுட்டு அது 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 வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜிமின் ஓட பார்க்க ஜங்குக்கா அப்படியே இழுத்து ஜிமின் அப்படியே தூக்கிட்டு எவ்ரி ஒன் லிசன் டு மீ, ஓகே? இதோ இருக்கார்ல, ஐ மீன் எல்லாருக்கும் தெரியும் டயாங்கும் இவரும் பார்ட்னர்ஸ்ன்னு. இந்த ஜிமினாவை நான் நேரில் பார்க்காமலேயே கேரக்டரை கேட்டு அவரோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல.
அப்படியே ஜேகேவை ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. ஐ மீன் ஜேகேவோட கையில் தான் ஜிமின் இருக்காரு. ஸோ அந்த ப்ரைடல் ஸ்டைலில் தான் திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஜேகே ஃபேஸை. என்ன இப்படி பார்க்குற, சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு. ஆமாம், எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ண தெரியுமா? ஆயிடுச்சு. அது ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இவன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா வார்த்தையே வரமாட்டுது. இவன் கண்ணை பார்த்தாலே ஆஃப் ஆகிடுறேன். லவ்ன்ற வேர்டை என்னால் கண்ணால் கூட சொல்ல முடியல இவன்கிட்ட. ஆனால் என் கண்ணை அதிக வாட்டி இவன்கிட்ட காட்டுது அவன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. ஆனால் இவனுக்கு அந்த லவ் புரிய மாட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி சொன்னால் புரியும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். டைம் வந்துருச்சு. ஜிமின், இங்கே பாரு, உன்னை பார்க்காம நீ எப்படி இருப்பேன்றது ஃபஸ்ட்டு தெரியாமல் லவ் பண்ணேன். அப்புறம் உன் ஃபோட்டோ பார்த்தோன்னா இன்னும் பிடிச்சி போச்சு. சரியா? உன் கேரக்டர் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிது. நீ ஜாக்சனை எப்படி பார்த்துக்கிட்ட, ஜாக்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போ எப்படி சால்வ் பண்ண, இதெல்லாம் கேட்குறப்ப வேறு லெவலில் உன் கேரக்டர்னு தோணுச்சு. உன்னை பார்க்கணும்னு ஏங்கிட்டே இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகு தெரியுமாடா நீ, ஏஞ்சல்ரா, சாச்சிட்டேன் என்ன. ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்ல ஜிமின் அப்படி ஜேகேவை ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஜேகே யோசிக்கவே இல்லை, அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லோரும் பார்த்து கத்துறாங்க. இந்த பக்கம் டயாங்க ஜனனியும் தான் மோச்சி சக்ஸஸ் அப்படி சொல்ல, இந்த பக்கம் டயாங் சூப்பர் ஜேகே அப்படி சொல்லி கைத்தட்ட. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. அங்கே எங்கன்னு சொல்லிட்டு இவங்க பர்த்டேக்காக அந்த வெடிலாம் வச்சுருப்பாங்க, இந்த வான வேடிக்கையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபயரிங் இதுலாம். ஸோ அந்த இதுலாம் போயிட்டுருக்கு. அவ்வளோ சவுண்டில் சாங் போயிட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டயாங் அப்படியே ஜனனியை பார்த்து அவங்களும் அந்த பக்கம் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக இவங்களோட லவ் ப்ரப்போஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட லவ்வாக இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லையா, எனக்கு வாமிட் வருது, மூச்சு எங்க, எனக்கு வாமிட் வருது அப்படி சொல்லி அஞ்சுன்னு சொல்ல, இப்போ நம்ம லீதா எல்லாரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் மட்டும் குடிச்சிட்டு கிஸ் பண்ண கூட முடியாது போலடா, அந்தளவுக்கு ஒரு ட்ரிங்க் ஸ்மெல் அடிக்குது அப்படி சொல்லி முடிக்க நம்ம அஞ்சுன் அப்படியே அப்படி சொல்லி வாமிட் எடுத்துடுறாரு. எல்லாம் திருப்பி நம்ம அஞ்சுனையும் லீயும் தான் பார்க்குறாங்க. லீ ஷர்ட் ஃபுல்லாக கரையாயிடுச்சு, சார் ஒயிட் கோட்லாம் போட்டு வந்தார், எல்லாம் வாமிட் தான். அப்படியே திரும்பி மூச்சியை பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமினி கீழே இறங்கிட்டு நினச்சேன் திருந்தவே மாட்டீங்க நீங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ அப்படியே ஒவ்வொரு ஆள் அவங்க கையை கோத்திட்ருக்காங்க. நம்ம அஞ்சனை பார்த்துட்டு சத்தியமாக நீ திருந்த மாட்டேடா, கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் கூட இல்லை பார்த்தியா ஒன்றெல்லாம் அப்படி சொல்ல, வாமிட் வருது போதும் நிறுத்து அப்படி சொல்லி அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே டியர்ஸ், இதோட இந்த ஸ்டோரியை நான் ஸ்டாப் பண்ணுறேன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் சடனாக யோசிச்சதுன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, அது சொன்னது தான், யோசிக்கலாம் இல்லை, பேரே அந்த டைமில் போய் யோசிச்சது. அப்போ எப்படி யோசிச்சிருப்பேன்னு பாருங்கள். ஓகே டியர்ஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். நம்ம நாளைக்கு இதை நான் போஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். பை, லவ் யூ. ஜெனி, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. டயங்கோட பர்த்டேக்கு என்னால் 1 ஷாட் போட முடியாதுடா, ஏன்னா அந்த டைமில் நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ இந்த 1 ஷாட்டை நீங்கள் டயங்கோட பர்த்டேக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஐ எம் சாரி, டயங் பர்த்டேக்கு என்னால் 1 ஷாட் போட முடியாதனால தான் இதில் அந்த மாதிரி சீன்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஓகே டியர்ஸ், பை, லவ் யூ லாட்ஸ். ஜெனி, லவ் யூ, மிஸ் யூ. பை, எல்லாருக்கும் பை. ஜெனி, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. டயாங், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. பை டியர்ஸ்.